கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நித்திய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைய வார்த்தை, உண்மையை கேளுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு தொழில்நுட்பங்களிலே முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது அநேகருக்கு பயிற்சி அன்றாட மிகவும் தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு டாக்டர், நர்ஸ்மார்கள் அல்லது விமானிகள், இவர்களுக்கு அனைவருக்கும் அன்றாட பயிற்சிகள் தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நாம் அதை அறிந்து கொண்டிருக்கிறோம். அவ்விதமாகவே நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேதத்தை படிப்பதும் வேதத்தினுடைய ரகசியங்களை அறிவதும் நம்முடைய தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்வதற்கும் நமக்கு அன்றாட பயிற்சி தேவை. ஆகவே தான் வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும், வேதத்தை நாம் அன்றாட படிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2 அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட கவனிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, வேதத்தினுடைய உண்மைகளை நாம் எப்போதும் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். அது நிமித்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையை கேட்க, உண்மை என்பது உம்முடைய வார்த்தை. ஆகவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே துதிகான மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 a.m. for English service and 10:30 a.m. for Tamil service. God bless you.